ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே சாம்பார் சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா 2 வாட்டி அலசிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறியாச்சு. ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் ஸ்லைஸாக நான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடலப்பருப்பு இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லா கடலப்பருப்பும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் ஊற வச்சேன்னா அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போது மசாலாலாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அடுத்து நல்லா எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தேங்காய் கடலப்பருப்பு ரொம்ப திக்னஸ் கொடுக்கும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றிக்கிறதே நல்லது தான். அதனால் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இது கடலப்பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கு ஒரு 15 நிமிஷம் தேவைப்படும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா இதை அடி பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். தேங்காய் கடலப்பருப்புன்றதுனால அப்பப்போ கலந்து விட்டுட்டும் இருங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எதனா காரம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும். இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இது இட்லி தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.